ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடியும் நீக்கான கண்டினியூட்டி. லாஸ்ட்டாக நம்ம எதோட பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கும் நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருப்பீங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு மழை பெஞ்ச காரணத்தினால் வந்துட்டு அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் தங்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாரு. எப்படியெல்லாம் இருக்குது உங்கள் ஃபேமிலி, எப்படியெல்லாம் இது பண்ணுறது, சண்டை, எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டே பண்ணியிருந்திருப்பார். நைட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டான சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கடந்து அடுத்த நாள் காலை விடுகிறது. விடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இப்போ கிளம்பி ஆகணும்ல அப்படின்றனால வந்துட்டு பார்க்குறேங்க இப்பயும் மழை பெய்யுது. லைட்டாக ஒரு மாதிரி தூறல் விழுந்துகிட்டே தான் இருக்குது. சரி தூறல் விட்டுருச்சு, வெயில் அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக வெளிச்சம் இருக்குன்றனால அம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே, இல்லை இருந்துட்டு போக வேண்டியது. இல்லைம்மா லேட் ஆகிடுச்சு, அங்கே வேறு போகணும், இவருக்கும் ஆஃபீஸ் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே அப்படின்ட்டு அடுத்த தடவை கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்துட்டு தங்குற மாதிரி 2 நாள் தங்குற மாதிரி வாங்க மாப்பிள்ள அப்படின்னோடனே, சரி கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னோடனே, என்னங்க வாங்க போங்கன்றீங்க, அத்தைன்னு நல்லா சொல்ல வேண்டியதானே, அத்தை மாமான்னு எல்லோரும் உரிமையாக சொல்ல வேண்டியதானே, உங்கள் வீடு மாதிரி தான் இதுவும் அப்படின்னோடனே, அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது அம்மா அது அவருக்கு ஆக்வர்டாக இருந்தால் எப்படியோ கூட்டு போட்டுமே அப்படின்னோடனே, அது என்ன எல்லாம் நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் நல்லா கூப்பிடுங்க அப்படின்னோடனே, அவருக்குன்னு ஐயோ அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதே செம்ம காண்டாக இருக்குது. சொல்ல வேணும்னே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டாருங்க சார், போயிட்டாரு மாமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சிட்டு சொன்னேன். ஓகே மாமா பாய் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க ஐய அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாலும் சரி போயிட்டாரம்மா, போயிட்டாருப்பா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னே, சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு வழி அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் இதையும் பார்க்குறாரு, என்னடா குடும்பம் இது, பொண்ணு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேளை வெளி உலகமும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறாரு. அப்படியே எல்லாம் வந்துட்டு பாய் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு கார் அப்புறம் அப்படி மூவ் ஆகுது. அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு அப்படியே நீங்கள் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. லைட்டாக தூறல் விழுது. அப்புறம் வெளியே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்போ போயிட்டு எப்பயும் போல் பார்த்துட்டே வராரு. நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கல, அவர் வந்துட்டு எதுவுமே பேசிக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கு வந்துட்டியா, அப்பாடா உன்னை பார்க்காம நாளே வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஒரு மாதிரி வீடே அமைதியாக இருந்துச்சு, நீ இல்லாதனால வீடே அமைதியாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு மாதிரி வெறுமையாக கிடந்துச்சு, அவ்வளோ இதாக இருந்துச்சு, அப்படியா இருந்துச்சு இப்படியா இருந்துச்சுன்ட்டு அவங்க வாட்டுக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னமோ இந்த மனுஷன் வந்துட்டு அப்படியே மேடை பேச்சில் பேசுகிற மாதிரி கல்லன்னு பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும், இவர் இல்லாதனால வீடே அப்படியே வெறிச்சோன்னு கிடக்கிற மாதிரியும், பேசுகிறது 2 வார்த்தை எண்ணி 2 வார்த்தையை போடுவார். இவர் இல்லாதனால வீடு வெறிச்சு போய் கிடக்காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்தாலும் சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டுறதுனால வந்துட்டு நீங்கள் எதுவுமே பெருசாக சொல்லிக்காமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடந்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உடனே வந்துட்டு நல்லா இருந்துச்சாம்மா, என்ன வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இப்படி நல்லா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னோடனே நீங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே சரி ஜங்கு சாப்பாடுலாம் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கோடனே, இல்லைம்மா அங்கே சாப்பிட்டு தான் வந்தேனோடனே, என்னப்பா அப்படின்னே, சரி விடு, ஆமாம் காலைல வரும்போது வெறும் வயிற்றுல அனுப்பிச்சி விடுவாங்க, சரி நீ ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீ போம்மா அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூமுக்கு போகிறீங்க. அவர் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ சும்மா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அப்புறம் வரீங்க. 2 பேருமே வந்துட்டு அவர் ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கார். லைக் பெட்ரூமில் 2 பேரும் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எப்பயும் போல தான் வந்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ரூம் போய்ட்டார். நீங்கள் பார்க்குறீங்க, அதான் என்னடா அது அதிசயமாக இருக்குது, உட்காந்துருக்காரு 7 அதிசயத்துக்கு அப்புறம் 8வது அந்த மனுஷனை தூக்கி நிப்பாட்டிடலான்னு நினச்சேன், அதான் எடுத்துகிட்டு போயிட்டார்ல லேப்டாப்பை அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே வந்துட்டு இப்படி புலம்பிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன சும்மாவே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரீங்க. இப்படி பார்த்தா உங்கள் அத்தை தான் வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படி உருட்டிகிட்டு இருக்காங்க. டம்முன்னுது. நீங்கள் பார்க்குறீங்க,
என்னாச்சு அத்தை நான் வரேன் நீங்கள் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாத்திரத்தை வாங்கி வளர்க்குறீங்களா உடனே வந்துட்டு எப்படி இருந்துச்சுமா உங்கள் வீடு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அத்தை அப்படின்னோடனே இருக்கும் இருக்கும் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க உடனே வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு இல்லை இல்லை ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போகல அதனால சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொன்னேன்னொடனே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்னோடனே உனக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு தான் என் பையன் இல்லாமல் வீடே வெறிச்சோக இருந்துச்சு அப்படின்னோடனே அம்மாத்த என்ன பண்ண மழை வந்துருச்சுன்னொடனே ஆமாம் உங்கள் அம்மா கேட்டாங்க அதனால தான் இல்லைன்னா வந்துரு ஜங்குக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னோடனே சாரி அப்படின்னோடனே இல்லை இல்லை நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கானலாம் நான் சும்மா சொன்னேன் என் பையன் இல்லாமல் நான் வந்துட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ட்டு வேறு ஒன்றும் இல்லை நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னோடனே சரி என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே இல்லை அப்படி போனோம் சாப்பாடு இது பண்ணாங்க அப்புறம் சாப்பிட்டோம் விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் முடிஞ்சு நைட்டு ஸ்டே பண்ணோம் காலைல வந்துட்டோம் அப்படின்னா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டிகிட்டே இருக்காங்க சரி அப்படின்னோடனே சரி இப்போ மத்தியானத்துக்கு வந்துட்டு என்ன சமைக்கிற அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கள் அத்தை என்ன சமைச்சிட்றேன் அப்படின்னோடனே இது பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லிஸ்ட்டு பெருசாக அப்படியே தராங்க நீங்கள் பார்க்குறீங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நீங்கள் அப்புறம் கிச்சனை முடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைடாக வந்துட்டு சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடாக வைக்கிறீங்க மத்தியானம் வந்துடுச்சு எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்புறம் எல்லோரும் லஞ்சுக்கு உட்காரும்போது வந்துட்டு இப்படி எல்லாருமே இருக்காங்க இப்போ எல்லாருமே இருக்காங்க ஜங்குக்கோட அம்மா அப்பா ஜங்குக்கோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க நீங்கள் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க சர்வ் பண்ணும்போது வந்துட்டு இப்படி அந்த ஜங்குக்கோட தங்கச்சி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் சர்வ் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக அமைதியாகிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இன்னும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொதவாக எடுத்தோடனே சொன்னோன்னே எல்லாம் அப்படி வந்துட்டு ஜங்குக்கோட தங்கச்சி பார்க்குறாங்க அதை வந்துட்டு அந்த பொண்ணு ஆமாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஏதோ குறைச்சலாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரி வாயிலே வைக்க முடியல அது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி அது எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அது மூஞ்சில் அடித்த மாதிரி என்னமோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கா உடனே வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க நல்லா தானே இருக்குது சாப்பிட்ற மாதிரின்றத விட நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக்குலேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறாரு நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருவேளை நமக்கு எதுவும் டயட் சாப்பாடுன்ட்டு எதுவும் பண்ணியிருக்காளா இல்லையே ஒரே மாதிரி தானே ஒரே பாத்திரத்தில் தானே எடுத்து குழம்பு ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஜங்குக்கோட தம்பி அதாவது அந்த ட்வின்ஸில் 2 பேரும் அதில் வந்துட்டு அந்த பையன் அவன் அதாவது ஜங்குக்கோட தம்பி அர்ஜுன் வந்துட்டு சொல்கிறான் என்ன நல்லா தானே இருக்குது சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னோடனே உனக்கு சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ வாயை முடி தின்னா எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னோடனே என்ன நீ வாட்டுக்கு ஓவராக பேசுகிற நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்ப நீ வாயை மூடு அப்படின்னு சொன்னோடனே அப்படி 2 சண்டை போட ஆரம்பிச்சோடனே வந்துட்டு உடனே 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொன்னோடனே அப்படியே 2 பேரும் அமைதியாகிட்டாங்க அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க ஏன்னா ஒரு ஆள் சர்வ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ஜங்குக்கோட அம்மாவும் வந்துட்டு அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எல்லாமே தான் எனக்கு பிடிக்கல எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே சொல்லும் போது வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உருப்படுவாளா விளங்குவாளா அப்படின்ற மாதிரி நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்களா உடனே வந்துட்டு அவன் ஒரு மாதிரி நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் ஸ்மிக் பண்ணிட்டு சரி ஃபைன் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அழுத்துக்கிட்டு சாப்பிடணுன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பா அப்புறம் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஜங்குக்கோட தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா வந்துட்டு அது எப்படி மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நல்லா இருந்துச்சு அண்ணி சாப்பாடு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா யாருமே இல்லாதப்போ தான் சொல்லியிருப்பார் எல்லோரும் அப்படியே கையை கழுவிட்டு போயிடுவாங்க அப்போ வந்துட்டு இப்படி நல்லா இருந்துச்சு அண்ணி அப்படின்னோடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க யார் அந்த மனுஷன் பேசலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்னே இருக்கட்டும் இல்லை மாமான்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னோடனே இல்லை அது தப்பாக இருக்கும் அப்படின்னோடனே சரி கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா இருந்துச்சு நீங்கள் அவள் பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவள் அப்படி தான் அப்படின்னோடனே இல்லை நான் பெருசாலாம் எடுத்துக்கல அப்படின்னோடனே சரி எனக்கு தேங்க்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஆக்வர்டாக பேசிட்டு போகிறாரு இந்த ஜங்க் மால்லேருந்து பார்த்துருப்பாரு என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
என்ன பேசுகிறானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே நினைக்காம அவராட்டுக்கு மறுபடியும் ஆஃபீஸ் ரூமில் போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 2 டேஸ் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு வீட்டுக்கு ஒரு சில கெஸ்ட், அதாவது ஜங்குக்கோட ஃபேமிலி சைடில் இருந்துட்டு சில ஆன்ட்டிஸ்லாம் வந்திருப்பாங்களா. அப்படி வந்திருக்கும்போது வந்துட்டு இப்படி உங்களுக்கு வந்துட்டு நிறைய அன்னைக்குன்னு வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி வரோன்னு சொன்னோடனே வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு சும்மாவே வேலை சொல்லுவாங்க, நிறையா பொருள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறையா சொல்கிறாங்க. லைக் சாப்பாடும் இருக்குது, ஸ்நாக்ஸு, டீ, அது இதுன்னு செஞ்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டே செய்கிறீங்க. ஏன்டா இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு சாப்பாடுக்கு ஒரு காய் தான் இது வச்சா ஓகேல, இவங்க வந்துட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. சாப்பாடு வேணும், காய் 2 3 காய் வேணும், வேணும், இது வேணும், நெய் ஊற்றணும், அது ஊற்றணும், இது ஊற்றணும்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கா? என்னடா இது ஒரு வெஞ்சனம் வச்சு தின்னா உங்கள் தொண்டையிலலாம் இறங்கி தொலையாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டே தான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறையா சொல்கிறாங்க. லைக் அதே மாதிரி 3 வகை காய், சாப்பாடு, ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு, அப்பளம் பொரிச்சிருமா, அதுக்கப்புறம் வந்துட்டு டீ நல்லா போட்டுருணும், அதுக்கப்புறம் டீக்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக வடை மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுரு, அப்படி இப்படின்றாங்க. நீங்கள் எப்படியே வந்து உங்களுக்கு ஐயோ இன்னும் என்னென்னத்தெல்லாம் பார்க்கணுமோ, இப்போ தான் வந்துட்டு வந்திருக்கேன், இன்னும் வாழ்க்கையை பூரா இப்படி தான் ஓட்டணுமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா யாருமே ஹெல்ப்புக்கும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்களே ஒரு ஆளாக வந்துட்டு அந்த கிச்சனுக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்படி அவங்க அவங்க வருகைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஹாட் பாக்ஸில் போட்டு சுட சுட இருக்குது. டீ இதெல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க இப்படி வந்துகிட்ருக்கோன்னு சொன்னனால எல்லாத்தையுமே அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டீ வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க டீ எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நான் அப்பாடா ஒரு வேலை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீ வேணாம் அப்படின்றனால வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தான் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெல்கம் பண்ணுறீங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அத்தையும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் உள்ளே வராங்க. பார்த்தா ஒரு 4 5 லேடிஸ் இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு எல்லாம் வரிசையாக வந்துட்டு சோஃபாவில் உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்படி எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கிட்டனே நாங்கள் நல்லாயிருக்கோம், மருமக எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, நல்லா அவங்க சொல் பேச்செலாம் கேட்குறாளா, நல்லா வேலை செய்கிறாளா, எப்படி நல்லா அடக்கொடக்கமாக நடந்துக்கிறாளா அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் இதெல்லாம் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட வந்தோடனே கேட்குற கேள்விகள் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா நடந்துக்கிறா, அமைதியாக நடந்துக்கிறா, சொல் பேச்செல்லாம் கேட்டுக்கிறா, எல்லா சமையலும் நல்லா பண்ணுறா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறா அப்படி இப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது சரிங்க சரிங்க, நல்லது 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 நல்லது, வாழ்த்துங்க வாழ்த்துங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் நல்லது நல்லது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவ்வளோ நேரம் அவங்க நக்கலாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நல்லா பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி அவங்க இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஏன் இப்போ மட்டும் அதே சிரிப்பு எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலும் சொல்ல முடியாதுன்ட்டு அப்படியே வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறீங்க. உடனே என்னம்மா எப்படி இருக்க, கல்யாணத்தப்போ பார்த்தோம், இப்போ தான் பார்க்குறோம், அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. பேசிட்டே இருக்கும்போது சரி வாங்க சாப்பிட்லாம், சாப்பாடுலாம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கழுவிட்டு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறீங்க. ஆமாம் ஜங்குக்கு எங்கே அப்படின்னே அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னே ஆஃபீஸ் போய்ட்டு நாங்கள் தான் வரோன்னு சொன்னோம்லே, மாடியில் உட்காந்துருக்கான் அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, உன் மருமகளை குறையெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் செஞ்சுருக்கா அப்படின்னோடனே அது தெரிஞ்ச விஷயம் தானே, நான் தான் சொன்னேன் நல்லா பண்ணுறேன் எல்லாத்தையும் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் நல்லா தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியாக ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உனக்கு என்ன குறைச்ச, இந்த மாமியாரே வந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு என்ன புருஷங்காரே எதுவுமே சொல்லிக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் வலிக்குது, சொந்தக்காரங்க வந்தால் சும்மானே இருக்க மாட்டீங்களா, ஏதாவது அள்ளி போட்டு போயிட்டே இருப்பீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னம்மா பார்க்குறேன்னொன்னே இல்லை ஆண்டி உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் சாப்பிட்றது வந்து தீர்ந்தோடனே டக்குன்னு சர்வ் பண்ணணும்ல, அதுக்காண்டி தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அப்படியே சாப்பிட்டு அப்படியே எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இது மட்டும் பண்ணி கொடுமா அப்படின்னோடனே கொஞ்சம் வெத்தலையை மட்டும் எடுத்துக்கொடு அப்படின்னோடனே
ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையை வந்துட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க அத்தை வந்துட்டு இப்படி வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா வெத்தலைலாம் சாப்பிடுவாங்க. வெத்தலையும் ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வெத்தலைய வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வெத்தலைய வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பொருள் குடுக்குறீங்க. அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே வந்துட்டு இப்படி பேசுகிறாங்க. என்ன மாதிரி இருக்குது? எப்படி போகுது? புது மருமக நல்லா பார்த்துக்கிறாரு. ஆ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன். எல்லா வேலையும் கரெக்டாக டைமுக்கு டான் டான் டான்னு செஞ்சிடுறா அப்படின்னோடனே, ஆ செம செம சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தவங்க வந்துட்டு, எப்படிம்மா இருக்க? நீ நல்லா இருக்கியா? உனக்கு எப்படி? புதுசாக வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணி வந்துருக்க. வீடெல்லாம் புதுசாக ஒத்துக்குச்சா? வீட்டில் எப்படி பேசுகிறாங்க? இங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா உன்னைய? எப்படி இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கன்சர்னை வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, சாமி நீ தான் சாமி நல்ல பொம்பளையா இருக்க. இவங்கெல்லாம் வந்துட்டு என்னமோ வந்துட்டு என்னடா இது இந்த பொண்ணு நல்லா வேலை செய்கிறாளா? வாங்கின காசுக்கு நல்லா ஒர்த்தா? அப்படின்ற மாதிரி தட்டி தட்டி பார்த்தாங்க. நீ ஒரு ஆள் தான் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பற்றி கேட்டோடனே, அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன முறை சொல்கிறதுன்னு தெரியல. உடனே வந்துட்டு அவங்க, நான் அத்தை முறை வருமா அப்படின்னோடனே, நல்லா தான் பார்த்துக்குறாங்க அத்தை அப்படின்னோடனே, சரி சரி. எப்படி உங்கள் மாமியார் உன்னை பார்த்துக்குறாங்க? அதுக்கப்புறம் எங்கள் ஜங்குக்கெலாம் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல பையன், நல்லா அவனை பார்த்துக்குவான், கைக்குள்ளே வச்சு தாங்குவான் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியா? சரி சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ட்டு, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னே. அதானே எங்கள் வீட்டு ஆளுங்க எப்படி நல்லா பார்த்துக்காம இருப்பாங்க? ஒரு குறை கூட உனக்கு இருக்காது. இதெல்லாம் நீ பார்த்துருக்க கூட மாட்ட. இப்போ பாருங்க நல்லா வந்து நல்லா சொகுசாக வந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்குல்ல. உன்னை பார்த்துக்காம அப்புறம் எப்படி வேறு யாரை பார்த்துக்குவாங்க? அப்படின்னோடனே எப்படி உங்களுக்கு தெரியுது? கிளாஸிஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலும் சொல்லவா முடியும்? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டே இருக்கீங்க. எப்படா போய் தொலைவீங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. என்னடா இது காசு இல்லைன்றது குத்தி குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு இப்படி உங்களை வந்துட்டு லைக் உங்ககிட்ட நீங்கள் கஷ்டப்படுற அதாவது இவங்க லெவல்லாம் இவங்க நல்லா பணக்காரங்க. பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸ் தானே. ஸோ அதெல்லாம் குத்தி குத்தி காமிச்சு பேசிட்டு ஒவ்வொரு காமெடி பண்ணுறேன்ட்டு அதே மாதிரி குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்காங்களா. உங்களுக்குன்னா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துலையும் ட்ரிகர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக காஷனாக வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒருத்தவங்க மட்டும் வந்துட்டு, ஏய் விடு எதுக்காண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நல்ல அந்த மாதிரி இடம்ன்றீங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணே வந்துருக்கு, நல்லா தங்கமான பொண்ணாக இருக்குல்ல அப்படின்னோடனே உங்களுக்கு நான் அப்பாடா நம்மளுக்குன்னு சப்போர்ட்டுக்கு ஆளாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்களா? அதெல்லாம் நான் குணத்தில் குறை சொல்லவே இல்லை அப்படின்னோடனே, நான் பார்த்துருக்க மாட்டா, இதெல்லாம் புதுசாக இருக்குது, எப்படி பழகிக்கிட்டியா அப்படின்னு தானே கேட்டேன் அப்படின்னோடனே, தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கும் தெரியுது இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி காசு இல்லைன்னு மட்டம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேச்சை மாற்றணுன்றக்காண்டி சரி எங்கே கூப்பிட்டு போனா அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, என்ன கூப்பிட்டு போனால் யார் எங்கே அப்படின்னு அப்படின்னு நீங்கள் முழிச்சு பார்க்கறத பார்த்துட்டு, இல்லை ஜங்குக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் டைம் வெளியே போகணும்ல, எங்கே கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பானோன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்ன சொல்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்கு போய் எதுவும் வரல. உடனே வந்துட்டு ஜங்கு கூட அம்மாவை, ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்கு கூட அம்மாவை. அப்படியே வந்துட்டு அவங்க, இல்லை அது என்னன்னா ஜங்குக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் இப்போ ஒர்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அதனால் அந்த ஊடையில் கொஞ்ச நாள் எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு இருந்தான். இப்போ தான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கான்னா, அதனால் வந்துட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் அடுத்தடுத்து வந்துடுச்சு. அதான் வெளியே கூப்பிட்டு போக முடியலன்னொன்னே, இன்னும்மா வெளியே கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு நீங்கள் பேசுகிறத அவங்க பேசுகிறத வேடிக்கை பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு லைட்டாக இவளுக்கும் அந்த எண்ணம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. பட் அதனால் வந்துட்டு இன்னுமா கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டு போக சொல்ல வேண்டியதானே. இப்படியே தான் இருக்கும், வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை பூரா. இந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுன்றது கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லு. ஜங்குக் எங்கே முதல்ல ஜங்குக் அப்படின்ட்டு கத்துறாங்களா. இவருங்க பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி, விடு அவன் தான் வேலை பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறாங்களா. அப்புறம் எதுக்குன்னொடனே
நம்மளை பார்க்காம அவன் என்ன வேலை பார்த்துருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணத்தப்போ பார்த்தோம், இப்போ தானே வரான், கூப்பிடுங்க அப்படின்னோடனே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நான் என்னத்தை கூப்பிட அந்த ஆளை அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பார்த்துட்டே இருக்கீங்களா, என்ன கூப்பிடு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, என்ன வெக்கமாக இருக்கா, நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லை, நாங்களும் முன்ன மாதிரி தான் இருந்திருப்போம், எங்களுக்கும் தெரியும் நீ வெக்கப்படுறேன்ட்டு, அதெல்லாம் ஒன்றில் கூப்பிடணுன்னே நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ என்ன இது, நான் அந்த ஆள்கிட்ட பேசுனது கூட கிடையாது அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னோடனே ஐயோ அங்கே பாரு வைக்க போகிறான்னு வெக்கமாக்கும் விளக்கமாறு எனக்கே ஆக்வர்டாக இருக்குன்ற வெக்கம்ட்டு இவங்க வேறு உயிரை வாங்குறாங்கன்ட்டு. இருந்தாலும் நல்லா சத்தமாக கூப்பிடு, அவன் கேட்கல பாரு, நீ கேட்டு நீ சொன்ன அந்த அடுத்த வார்த்தை கேட்டு அப்படியே வந்துட்டு ஓடி வரணும், உன்கிட்ட வர வேணாம்மா அப்படின்றாங்க. என்னென்ன கருமத்தெல்லாம் சொல்ல கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் என்னங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு ஜங்கு கேட்குது. ஃபஸ்ட் டைமே கேட்டிருக்கோம், லைக் என்ன இது அவளா, வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு அவருக்கு சரி நம்ம என்னமோ நினச்சிருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னங்கன்னு கேட்கும்போது உண்மையாலே அவளா அப்படி சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு வேகமாக வர்றாரு. அப்புறம் வந்து இப்படி எட்டி பார்க்கும்போது இப்படி எல்லாம் கூட்டமாக இருந்தால் நான் தான் சொன்னேன்ல உன் குரலை கேட்டு ஓடி வந்துடுவான்ட்டு. ஏன்னா வேகமாக வரும்போது அவங்க பார்த்துருப்பாங்க, பாரு உன் குரலை கேட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படியா என்ன அப்படின்ற மாதிரி அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. உடனே அவரும் ஒரு மாதிரி புரியாமல் பார்க்குற பார்த்து இவங்களாம் இருக்க பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு அவரும் அவங்க வந்துட்டாங்க போல் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக இறங்குறாரு. என்னத்தை பண்ணுறீங்க சித்தி, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையாக வந்துட்டு சொல்லிக்கிட்டே வராரு. நாங்கள் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க, கல்யாணத்தப்போ பார்த்தது இப்போ தான் திரும்ப பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக பேசிக்கிட்டே வராங்க. இவர் ஸ்டெப்ஸில் இறங்கிக்கிட்டே பதில் சொல்லிட்டே வராரு. அப்போ கடைசியாக அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சு சோஃபா கொஞ்சம் வரதுக்காக கொஞ்சம் தள்ளி வரணும், நடந்து வரணும் அப்படின்னும்போது அந்த நடந்து வர தூரத்தில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்க ஐயே என்னடா ஷை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு நீங்கள் குனிஞ்சிடுவீங்களா. உடனே வந்துட்டு இங்கே பாரு பொண்ணு வைக்கப்படுதுனாலே நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கும்போது அவங்கள லேசாக பார்க்குறீங்க. ஏன் இந்த வேலை, ஏற்கனவே வந்து அந்த மனுஷன்கிட்ட பேச மாட்டார், இதில் நீங்கள் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அவரை வந்துட்டு வெக்கப்படுதுன்னு சொன்னோடனே அவர் வந்து டக்குன்னு உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் இவங்க மூஞ்சை பார்த்துட்டு அவர் மூஞ்சை பார்த்து அவர் உங்களை பார்க்குறாரு. ஐயோ என்ன இது நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு இவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இங்கே மறுபடியும் பொண்ணு வந்துட்டு சமாளிக்குது. ஐயா கர்மம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, சும்மா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சு விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரித்து சமாளித்தா இன்னும் கேவலமாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்க அங்கே பேர் சிரிச்சிடுச்சு, பொண்ணு சிரிச்சிடுச்சுன்றாங்க. அப்படின்ட்டு நார்மலாக அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு சரி பொண்ணுக்கு ரொம்ப வெக்கத்தை கொடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு சரி எப்படி இருக்காவா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க பேசிட்டே இருக்காங்க. உடனே நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்போது என்னடா இன்னும் கூட்டு போகலையாம்ல எங்கேயுமே, உங்கள் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆக போகுது, இன்னுமா எங்கேயுமே கூட்டு போகாமல் இருப்ப அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. அதை வேறு செய்யணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உடனே அவங்களாம் என்னடா அவனுக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னே நீங்கள் அவர் பார்த்துட்டு என்ன தெரியுமான்னு, கல்யாணம் ஆகிருக்கு வெளியே எங்கேயாவது கூட்டு போகாமல் நல்லா இப்போ தான் நம்ம மெமரியை சேர்த்து வைக்க முடியும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒழுங்காக கூட்டு போ கல்யாணத்தை. அப்போலாம் வந்துட்டு எப்படி இருக்கணும், எப்படி ரொமான்டிக்காக இருக்கணும், லவ்வி டோவியாக இருக்கணும். அவனோடனே அவர் பார்க்குற ரொமான்டிக்கு லவ்வி டோவியா அப்படின்னா என்னன்ற மாதிரியே வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரா. உடனே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படின்ட்டு, அவர் தானே ரொமான்டிக் தானே வந்துரு அப்படின்ட்டு நினச்சாலும் சொல்லவா முடியும். அப்படியே வந்துட்டு என்னடா பார்க்குற அப்படின்னோடனே என்னத்த கூட்டு போன எங்கடா கூட்டு போகிற, நீ வந்துட்டு எங்களுக்கு தெரியாது நீ கூட்டு போகிற அப்படின்னே விடு அவன் தான் வந்துட்டு வேலை இருக்குன்ற மாதிரி இருக்கானே சும்மா இரு நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்களா அவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு இப்போ ஜங்குக்கு கூப்பிட்டு போவேனான்ற மாதிரி மண்டே கலவு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த சப்போர்ட் பண்ணுற ஆண்டி வந்துட்டு அதெல்லாம் விடு, இப்போ கூட்டு போகாமல் எப்போ கூட்டு போயிட்டு எங்கேயோ கூட்டு போயிடுவாங்க. சும்மா அந்த பொண்ணு எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே சும்மா சுற்றிட்டே இருக்க முடியும், விருந்துக்கு கூட்டு போனால் மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே
இது வேறு கூப்பிட்டு போகணுமா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கார். உடனே வந்துட்டு சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே சரி சரி கூப்பிட்டு போகணும் கண்டிப்பாக அப்படின்னே கண்டிப்பாக அப்படின்னோடனே ஜங்குக்கார அம்மா பார்க்குறாங்க. என்ன அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடா இது கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்துட்டு ஜங்குக்கார அம்மாவும் கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஜாலியாக போயிட்டு நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்களா, உடனே வந்துட்டு இப்படி அந்த ஆண்டியை பார்த்துட்டு உட்காருமா அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னே அட சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த அவங்க இருக்காங்களே அந்த ஊரில் அந்த அவங்க அண்ணன் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்னென்னா அவருக்கு என்ன அதாவது கேர்ள்ஸ் டாக் போயிட்டுருக்கு, யாரையோ பற்றி பேசுகிறது அப்படி இருக்கும்போது இவரை உட்கார வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு இவர் ஒரு மாதிரி ஐயோ எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு. அம்மா அப்படின்னோடனே என்ன பண்ணோடனே இல்லைம்மா ஒரு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டேன்னே உட்கார இப்போ தானடா வந்திருக்க அப்படின்னோடனே அதுக்கு உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நான் நாங்கள் தானே உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சோன்னே இல்லை அது ஒரு வேலை இருக்குது நான் முடிச்சு வந்துடுறேன்னொடனே அப்படி இல்லை சித்தி அப்படி இப்படின்ட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருடா அப்படின்னு இல்லை முக்கியமான வேலை நான் முடிச்சுட்டு அப்புறமேல் கூட வரேன்னொடனே இப்போலாம் நீ வந்துட்டு ஜங்குக்கு சின்ன வயசில் இவ்வளோ அழகாக அத்தை சித்தின்னு எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு தெரியுவேன். இப்போ நல்லா வளர்ந்தோன்னே எங்களெல்லாம் மதிக்க கூட மாட்டேங்கிறோன்னே நீங்கள் பார்க்குறீங்க அப்படிலாம் செய்வாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வேலை இருக்குது அப்படின்னே சரி போயிட்டு வா போய் வேலையை முடிச்சுட்டு வா, ஆனால் முடிச்சுட்டு எங்கள் கூட தான் வந்து உட்காரணும் அப்படின்னே சரி நான் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் ஓடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இதுலேயும் அந்த மனுஷனுக்கு இங்கே ஒத்த நிமிஷம் உட்கார பிடிக்கல என்னங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே சரி நீ ஒயன் அப்படின்ட்டு உங்கள் அத்தா கூப்பிட்றாங்க. உடனே பார்க்குறீங்க என்ன அத்தை அப்படின்னோடனே அது துணி காய போட்டிருந்தோம்னே ஆமாம் அத்தை போய் துணி எடுத்துகிட்டு மடித்து வச்சிரு அப்படின்னோடனே சரிங்க அத்தை அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏற போகிறீங்க. உடனே வந்துட்டு இப்படி கூப்பிட்டு ஒயன் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அத்தை அப்படின்னோடனே ஜங்குக்கோட ட்ரெஸ் தனியாக காய்ச்சல அதை ஃபுல்லாக வந்துட்டு அயன் பண்ணி வச்சிரு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உடனே வந்துட்டு ஏன்னா அந்த வேலைலாம் செய்வாளா நீ சொன்னோன்னே கேட்டுக்கிறாளே நல்ல மருமக தான் போல் அப்படின்னோடனே ஆமாம் நான் தான் சொன்னேன்ல நல்லா சொல் பேச்செலாம் கேட்குறா அப்படின்னோடனே அப்படின்னு நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே போகிறீங்க. சொல் பேச்சு கேட்கறா நாயாடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி நம்மளை எவனுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வேலைக்கிறையே வச்சு ட்ரை பண்ணுறாங்களே ஐயோ இது எப்படி நாளைக்கு இந்த பொழுது கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழி ஃபுல்லாக ஃபேக் ட்ரை பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்களா. உடனே வேறு வழி இல்லை நம்ம ஓட்டி தான் ஆகணும் இந்த வீட்டுக்குள்ளே பொழப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசை தைரியத்தை வர வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எங்கே நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்போ எங்கே வந்து எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டே அப்படியே மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு இப்படி உங்கள் அத்தை மறுபடியும் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்ட்டு கீழேருந்து கத்துறாங்களா. உடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க எல்லாத்தையும் ஆக்சுவலாக இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி எட்டி பார்க்குறீங்க என்னத்த அப்படின்னோடனே டீ போடுமா எல்லாருக்கும் அப்படின்னோடனே சரி தந்து எல்லாருக்கும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காண்டி அடுத்து வந்துட்டு கீழே வந்துட்டு கிச்சனில் எல்லாருக்கும் டீ போட்டுகிட்டே இருக்கீங்க. டீ போட்டு யோசிக்கிறீங்க இப்போ என்னென்னலாம் சொல்ல காத்திருக்காங்களோ இங்கே பாரு பையன் ஒன்றும் இல்லை இவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்ந்தாகணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டு பார்த்தா அதே மாதிரி நீங்கள் டீ எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க. அதே அளவுக்கு பாரு கப்பன் சார் பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரியுமா, சின்ன வயசில் பார்த்துருக்கியா, சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு நீ ஷோகேஸில் பார்த்துருப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஷோகேஸில் எடுத்து வச்சுருப்பாங்க. குடிக்கிற கப்பை போய் ஷோகேஸில் வச்சுருக்க பார்த்துருக்கியா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் இப்போ பண்ணி வச்சுட்ருக்காங்க. அப்படி தான் இருந்திருக்கும். ஹேண்டில் பண்ண தெரியுமா பார்த்து பண்ணு அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க பார்க்குறாங்க என்னடா எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டீ பிஸ்கட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தொட்டு தின்னுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பணக்கார ஏழை அந்த மாதிரி காமெடி அதெல்லாம் காமெடியாக வச்சு இவங்க காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்குன்னா கோவம் வருது
ஆ உங்களுக்குலாம் காசோட அருமை தெரியல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவங்க பண்ணுற காமெடிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது வந்துட்டு அந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஆன்ட்டி வந்துட்டு அந்த அத்தை வந்துட்டு இப்படி கூப்பிடுறாங்க ஜங்குக்கு. ஜங்குக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே ஜங்குக்கு வந்துட்டு கேட்குது. ஐயோ! அவங்க காசிப் பேசுறதுக்கு என்னைய எதுக்கு உட்கார வைக்கிறாங்க? அவங்க போதைக்கு நான் ஊறுகாயா? அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. அத்தை வரேன் அப்படின்ட்டு அப்படியே வராரா வந்துட்டு உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னோடனே அவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது திடீர்னு கூப்பிட்டாங்க உட்கார வச்சுட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்ட்டு மொட்டையாக கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்குமே புரியல என்னடா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லோரும் அதே தான் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு அவங்களே வந்துட்டு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்களா ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. உடனே சுற்றி இருக்கிற அந்த ஆன்ட்டிஸுமே வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னோடனே இல்லை நம்ம தான் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம்ல இப்படி 2 பேர் வெளியே போகிறதுக்கு வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கான்ட்டு. இவ்வளோ நல்லா வேலை பார்த்தாலும் பிளான் பண்ணியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜங்குக்கு மேலே அலாதியான நம்பிக்கை வச்சுருக்காங்க போல். அந்த நம்பிக்கையை கேட்டுன்னு ஜங்குக்கு இப்படி கொட்டை கொட்டை முழிக்கிறத பார்த்துட்டு அந்த அந்த டோ ஐஸ் வச்சுட்டு அப்படியே முழிக்கிறத பார்த்துட்டு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் முடிவு பண்ணலையாக்கு. என்னடா நான் தான் அவ்வளோ நேரம் படித்து சொல்கிறேன் இன்னுமா உனக்கு புரியல? நீ இப்போ தான் வந்துட்டு மெமரிஸை சேர்த்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது. லைஃப் தான் ஓடி போயிருக்கும். ஒழுங்காக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒய்யனை எங்கேயும் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே வந்துட்டு ஜங்கு பார்க்குறாரு. அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஒய்யனை வந்துட்டு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போ. அதுக்கப்புறம் வந்துட்டு இது அதுக்கப்புறம் வந்துட்டு தியேட்டர், பார்க்ஸ், பீச்சு, ஹோட்டல் அந்த மாதிரி எங்கேயாவது கூப்பிட்டு போடா. இதெல்லாம் வேறு நான் சொல்லணுமாடா? டே என் வயசுக்கு ஏற்ற வேலையை பார்க்க வைடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. சரி நாளைக்கு என்ன தான் அவர் சாக்கு சொல்லி எப்படி தப்பிக்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. அப்படி பேசினாங்க. அவங்கள நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டிட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலவரத்துலேயும் அந்த அத்தை வந்துட்டு அதாவது உங்கள் மாமியார் ஒத்த வார்த்தை சொல்லவே இல்லை. உங்களுக்கு அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக ஆகிடுச்சு. என்னடா இது சப்போர்ட்டுக்கு கூட வந்து நிற்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க சொந்தத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே மனசுக்குள்ளே வச்சா கஷ்டம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே விட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் அப்படியே வந்துட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோடனே அவங்க அத்தை வந்துட்டு இல்லை இருந்துட்டு போகிறேன் நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே. இல்லை ஊரில் வந்துட்டு நான் ஊருக்கு போகணும் நான் வந்துட்டு இங்கே போகணும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சரி பார்த்து நடந்துக்கோம்மா பார்த்து நடந்துக்கோ எங்கள் வீட்டு பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்களா நீங்கள் பார்க்குறீங்க. சரி 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 அப்படின்ட்டு தலையாட்டே இருக்கும்போது அப்புறம் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஆன்ட்டி மட்டும் வந்துட்டு சரி அவங்களாம் சொல்லிட்டாங்க நிறையா. இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன் உடனே நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. அவங்கள பார்த்துக்கணும் தான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அவங்கள பார்த்துக்கிட்டே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி தடவை கொடுக்குறாங்களா. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இது ஒரு மாதிரி அந்த வார்ம்னஸ் அதெல்லாம் ஃபீல் பண்ணோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அன்கம்ஃபர்டபுளாக வித்தியாசமாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் போக போக உனக்கே பழகிரும். சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு இப்போ திடீர்னு இன்னொரு இடத்துல வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்ட்டு சரி அப்புறம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே நீ பார்த்துக்க உடம்ப அப்படின்னோடனே சரிங்க தேங்க்யூ அப்படின்னோடனே பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதையும் நினச்சி பயந்துக்காத. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்கள் அத்தைகிட்ட சொல்லு. அப்படி இல்லைன்னா உன் புருஷன் தான் இருக்கான் ஜங்குக்கு அவன்கிட்ட சொல்லு. 2 பேருமே உனக்காண்டி அதை பண்ணி கொடுப்பாங்கன்னொடனே அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே எனக்கு 2 பேருமாக்கும் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று. அப்புறம் எல்லாம் வந்துட்டு கும்பலாக போகிறாங்க.
நீங்கள் வந்துட்டு வழி அனுப்பிச்சுட்றீங்க. நீங்கள் உங்கள் அத்தை ஜங்குக்கு 3 பேர் வழி அனுப்பிச்சுட்றீங்க. ஜங்குக்கு வந்துட்டு வழி அனுப்பிச்சி விட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்பிட்டு அவர் பார்த்தா அவர் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா. நீங்கள் வந்துட்டு அவரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பெருசாக கண்டுக்காத மாதிரி அவரே போகிறாரா. நீங்கள் அதான் நம்மளையாக்கும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அத்தை எங்கிட்ட போகிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு நம்ம இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொடுங்கப்பா. அவ்வளோதான். சரி, நம்ம எண்டிங் ஃபேனுக்கு வந்துடலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் கொடுங்கப்போ. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. அவ்வளோதான். பை பை டீசீஸ்.